பிறையில்லாத தேசிய கொடியை பிரசுரித்ததற்காக சின்சு டெய்லி சீன நாளேட்டின் தலைமை செய்தி ஆசிரியரும் துணை தலைமை தொகுப்பாசிரியரும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபர்தேல் அவ்வாறு தெரிவித்தார். பொதுமக்களின் சினத்தை தூண்டிய அவ்விஷயத்தில் சட்டத்திற்குட்பட்டு விசாரணை மேற்கொள்ள போலீசாருக்கு முழு அதிகாரம் உண்டு என்றார் அவர். உள்துறை அமைச்சு, போலீஸ், தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC ஆகியவற்றை உட்படுத்தி 3 வெவ்வேறு கோணங்களில் அவ்விவகாரம் விசாரிக்கப்பட்டது. தவறான சின்னம் மற்றும் பெயர் பயன்பாடு மீதான 1963 ஆண்டு சட்டம் உள்ளிட்ட சில சட்டப்பிரிவுகளின் கீழ் போலீஸ் விசாரணை மேற்கொண்டது. எனவே விசாரணைக்கு உதவ வேண்டிய கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என ஃபாமி விளக்கினார். சின்சு டெய்லி தலைமை செய்தி ஆசிரியரும் துணை தலைமை தொகுப்பாசிரியரும் கைது செய்யப்பட்டதானது சற்று அதிகபட்சமான நடவடிக்கையே என்பதுடன் அவமானத்திற்குரியது என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் பி. ராமசாமி முன்னதாக சாடியிருந்தார். அது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஃபாமி அவ்வாறு பதிலளித்தார். இவ்வேளையில் MCMCயின் விசாரணையும் இதில் தேவையானதே என்றார் அவர். சின்சு டெய்லி பத்திரிகை வடிவில் மட்டுமல்லாது இ-பேப்பர் போன்ற மின்னியல் சாதன வடிவிலும் செய்தி வெளியிடுவதை அவர் சுட்டிக்காட்டினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மலேசிய வருகையின் போது முதல் பக்கத்தில் பிறையில்லாத மலேசிய கொடியை கார்ட்டூன் வடிவில் வெளியிட்டு அப்பத்திரிகை முன்னதாக சர்ச்சையில் சிக்கியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.